காத்திருங்கள். உங்கள் மீது குறைகள் விழும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீச வேண்டிய ஆயுதம் புன்னகை மட்டுமே. ஏனென்றால் பல பேருக்கு நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம் என்பதே பெரிய பிரச்சனையாயிருக்கும். கரைகளை பாருங்கள். அலைகள் எவ்வளவுதான் அடித்தாலும் அசைவதில்லை. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நாம் கரை போல் இருந்தால் பிரச்சனைகள் அலை போல் தோற்றுப்போகும். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்களால் தான் நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடிந்தது என்பதற்கால். அனுபவங்கள் ஒரு நாளும் தோற்பதில்லை. அவை அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றன. யார் மீதும் கோபப்படாதீர்கள். கோபத்தினால் எதுவுமே நடந்து விடாது. ஆனால் இந்த கோபத்தை கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் எதிரிகள் மீது 1000 கணைகளை வீசிச் செல்கிறீர்கள். மறந்து விடாதீர்கள். எம்மை அப்படியே பிரதிபலிக்கும் கண்ணாடிதான் தான் உடைந்ததும் எம்மை பலவிதமாய் காட்ட முயற்சி செய்யும். அதுபோலவே சில மனிதர்களும் எல்லோரையும் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கொள்ளலாம். உங்களிடம் என்ன குறை? அதிகம் நேசித்து ஏமாந்ததை தவிர உங்களிடம் என்ன குறை? காத்திருங்கள். காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை வட்டத்தில் உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருங்கள். நன்றி. என்றென்றும் அன்புடன் அடங்காப்பற்றொரு மலர்வண்ணன்.